ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவெளி தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த காலைவெளியிலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தை அல்லது இந்த வசனமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சகோதரர் கிறிஸ்டோன் பிரபு அவர்களாலே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி மிக தெளிவாக அந்த சத்தியமானது போதிக்கப்பட்டது. இன்றைக்கு நான் வேறொரு கோணத்திலே இந்த வார்த்தையை சிந்திக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த அறிவிப்பு சீசர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, அல்லது வேறொருவரால் அறிவிக்கப்பட்டதும் அல்ல. பரத்திலிருந்து வந்த தூதர்கள் பரமனினுடைய செய்தியை அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பொழுது அங்கே உன்னத தேவனிடத்திலிருந்து அங்கே அறிவிப்பு வருகிறது, கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அதே போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணி அவர் வெளியே வரும் பொழுது உன்னதத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதே போல அவர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்விலே உன்னதத்திலிருந்து செய்தி வருகிறது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இது எவ்வளவு உறுதியானதும் உண்மையானதும் தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியுமாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த 6வது வசனத்தில் இந்த முதல் பகுதியில நாம் பார்க்கும் பொழுது அவர் இங்கே இல்லை என்ற அந்த வார்த்தையானது சற்று நம்மை சிந்திக்க தோன்றுகிறது. என்னவென்றால், அவர் இங்கே இல்லை என்று சொன்னால் வேறு எங்கே அவர் இருக்கிறார் என்பதாகும். இங்கே லூக்கா அதற்கான பதிலை அங்கே எழுதுகிறார். பாருங்கள், 5வது வசனத்துல கடைசி பகுதியில சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அப்ப அவர் இங்கே இல்லை என்று சொன்னால், இந்த கல்லறையிலே இல்லை என்று சொன்னால், மரித்தோரிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. துவண்டு போன, பயந்து போன, அங்கே ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினுடைய அந்த மேன்மையானது, அந்த வெளிச்சமானது அவர்களை பொதுவெளிக்கு வந்து தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பற்றியும் அறிவிக்க வைத்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வரும் பொழுது 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு தைரியத்தோடு ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக பேசக்கூடிய வார்த்தை தான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி இங்கே நாம் படிக்கிறோம். அதே போல 20வது வசனத்திலே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஒரு நேரத்துல பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இந்த சீசர்கள் அங்கே மீன்பிடிக்க போகும்படியாக திரும்பி சென்ற பேதுரு இப்பொழுது தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார், உயிர்த்தெழுதலை பற்றி அறிவிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். அந்த செய்தியானது அங்கே அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்ததாக இருக்கிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு அறிவிப்பானது இந்த உலகத்திலே நமக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியத்தில் அநேக காரியங்களை நாம் சந்தித்த போதிலும் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு காரியம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது, அந்த உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்கே இருக்கிறார்? அதே 15வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்களோடு கூட நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் 2 சீஷர்கள், எம்மாவூருக்கு சென்ற 2 சீஷர்களோடு கூட நடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தோரிடத்தில் அல்ல, மாறாக அவர்கள் சீஷர்களோடு கூட அவருடைய ஐயத்தையும் அவருடைய சந்தேகங்களையும் தீர்க்கும்படியாக கூட நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு நிச்சயமாக உற்சாகத்தையும் ஆறுதலையும் நமக்கு தருகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த வசனம் தான்.
அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருக்கிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 36வது வசனத்தை பாருங்கள். 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் மரித்தோரிடத்தில் இல்லை என்று சொன்னால் வேற எங்க இருக்கிறார் அப்படின்னா, லூக்கா தன்னுடைய இந்த சுவிசேஷத்திலே 36வது வசனத்துல சொல்கிறார், இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, சீஷர்களுடைய நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சபையின் மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் நடுவிலே நின்றது போல இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார். கடைசியாக 51வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் இங்கே இல்லை என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னார், அவர் பரலோகத்திலே இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். நமக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்மை ஒருவர் கேட்டால் உங்களுடைய இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமா சொல்ல முடியும், என் இயேசு அவர் பரலோகத்திலே இருக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறார். இப்படிப்பட்ட உன்னத செய்திதான் அன்றைக்கு அந்த சகோதரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அது இன்றைக்கும் உயிருள்ள சாட்சியாக அறிவிப்பாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்து அவர் மரித்தோரிடத்தில் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார், அவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.